வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, நெட்டு, செட்டு இது போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் பக்தி இலக்கியங்களில் 12 திருமுறைகள் அதை தான் பார்க்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மாணிக்கவாசகர். இவர் பாண்டி நாட்டு திருவாதவூரில் ஆதி சைவ மரபை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பெற்றோர் சம்புபாதசாரியார், சிவஞானவதியார் இவர்களுடைய மகனாக பிறக்கிறார். ஊரை ஒட்டி வாதவூர் அப்படிங்கிற ஊர், அதனால வாதவூர் அடிகள் அப்படிங்கிற பெயர் ஏற்படுகிறது. பெற்றோர் இட்ட பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியல. அடுத்த அரிமர்த்தன பாண்டியன், தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்திருக்கிறாரு. கொடுத்து முதலமைச்சராகவும் பணியில் அமர்த்தி கொண்டார். அப்புறம் குதிரைப்படையை பெருக்க விளைந்த பாண்டியன், அதாவது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச பாண்டியன் இவரை போய் குதிரை வாங்கிட்டு வர சொல்றாரு. சிவத்தையே நாடும் சிந்தை கொண்ட அமைச்சர் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில முனிவரிடம் என்ன செய்றாரு, இறைவனை இவ்வூர் தாங்கி இவர் பொருட்டு அங்கே இருந்தார். அதாவது முனிவருடைய முறிவில் அங்கே இருக்கிறாரு. உபதேசம் பெற்று உலகியல் மறக்கிறாரு. குதிரை வாங்கும் பணத்தை சிவப்பணிக்கே செஞ்சிட்டாரு, செலவு பண்ணிட்டாரு. உடனே பாண்டியன் சிறையில் போடுறான். கொண்டு போன பணத்தெல்லாம் வீணா விரயம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அடுத்து இறைவன் நரிகளை எல்லாம் பரிகளாக்கி கொண்டு அரசனிடம் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டாரு. காட்டில் இருக்க நரி எல்லாத்தையும் பரியாக்கி, பரிகள் எல்லாம் திரும்பவும் நள்ளீரில் நரியாகி கானகம் போயிட்டு. இதனால கோபம் விட்ட பாண்டியன் வாத ஊரார் முதுகில் கல்லை ஏற்றி வையையின் நடுவன் நிறுத்த, வைகை ஆற்றினுடைய நடுவில் நிற்கிறாரு. முதுகுல கல்லை ஏற்றி வைகை ஆற்றின் நடுவில் நிறுத்துறாரு. அதனை பார்த்துட்டு ஆண்டவன் வெள்ளப்பெருக்க உண்டாக்குறாரு. அரச கட்டளைக்கு ஏற்ப அனைவரும் உடைப்புகளை அடைக்க உதவுறாங்க. வந்தியின் பொருட்டு பிட்டினை கூலியாக பெற்று கூலியாளாக வருகிறார் ஆண்டவர். அடுத்து வேலை செய்யாதிருப்பது கண்ட பாண்டியன் பிரம்பால் அடிக்க இறைவன் மேல் பட்ட அடி எல்லோர் மேலும் பட்டது. இந்த வந்தியின் மேல வந்தியா மண் சுமக்க வராரு. அந்த வேலை செய்யாம இருக்கிறத பார்த்த உடனே அடிக்கிறாரு. அது எல்லார் மேலேயும் அடியா விழுது. இப்படி சிவத்தையே நாடும் அவரையே பதவியை வெறுத்து தளம்பல சென்று பரமனுக்கு பாமாலைகள் பாடி என்ன செய்றாரு, மகிழ்கிறார். ஊமை பெண்ணை பேச வைத்த விந்தை இவர் நிகழ்த்தியது எங்க அப்படின்னா தில்லையில. பாண்டிய நாட்டு பதிகள்ல பாடிய பாடல்கள் மீண்டும் பாடுமாறு பணித்து அது எல்லாமே இறைவன் அவருடைய கரத்தாலே எழுதினதா வரலாறு சொல்லுது. அதுதான் திருவாசகம். எழுதி வைத்து கொண்டார் இறைவர், அதுவே திருவாசகம். அந்த பாடல்கள் மாணிக்கம் போன்று அமைந்தமையான் இவருக்கு மாணிக்க வாசகர். திருவாசக பாடல் இறைவன் எழுதிய பாடல் மாணிக்கம் போல அமைந்ததனால் இவருக்கு மாணிக்க வாசகர்னு பெயர் வருது. பின்னர் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லி வேண்டாரு. ஏடெழுதி பொன்னம்பலத்தில் வைத்துக்கொள்ள தில்லைவாழ் அந்தணர்கள் அதற்கு உரை கூறுமாறு வேண்ட மாணிக்க வாசகர் ஆடல் அரசை காட்டி அவரே இதற்கு பொருளாவார் என்று கூறி பூத்த பெருமானோடு ஒன்றி கலந்தார். பூத்த பெருமானோடு ஒன்றி கலக்கிறார். ஆணி மகனாலில் இவ்வுலகிலிருந்து நிகழ்த்தி அவர் வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள் தான். முன்னைய மூவர், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவரையும் இணைத்து சமய குறவர்கள் நால்வர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நால்வர்ல தனிச்சிறப்புக்குரியவர் ஞான சம்பந்தர். மாணிக்க வாசகர் இவர் ஞான மார்க்கத்தை சார்ந்தவர், தனிச்சிறப்பு உடையவர். நால்வரில் சமயக்குறவர், நால்வரில் தனிச்சிறப்பு உடையவர் மாணிக்க வாசகர். இவர் சார்ந்த மார்க்கம் ஞான மார்க்கம். திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்கள் திருவாசகம் எனப்பெறும். திருனா அழகு, தெய்வத்தன்மை, விருப்பப்படும் வளமை, இப்படிலாம் பொருள் இருக்கு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு பழமொழி இருக்குது. வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு ராமலிங்க அடிகள் பாடியிருக்கிறார். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீங்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளித்திடும் வாத ஊரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருக கண்கள் தொடு மணற்கேனையற் சுரந்து நீர்ப்பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி என்னும் ரகு நாரஞ்சி என் மண்பதை உலகில் மற்றையர் இளரே. இது நான்மணி மாலையினுடைய பாடல். அப்போ ராமலிங்க அடிகள்
திருவாசகத்தை குறித்து சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நால்வர் நான்மணி மாலையும், அதாவது இதுல நம்ம அடிக்கடி நமக்கு வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, இதுல பால் கலந்து தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உட்டாமல், அப்புறம் ஒரு வாசகத்திற்கு முருகார், இந்த மாதிரி வாசகங்கள் அடிக்கடி வரக்கூடியது. இதுல திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருக அப்படின்னு வந்தா நால்வர் நான்மணி மாலை அப்படின்னு. இதற்கு தமிழ் வேதம் சைவ வேதம் அப்படின்னு பெயர் இருக்கிறது. பிற மொழியாளர்களை பற்றி ஈர்த்து இதயம் கணிந்துருகும் பாங்கினதை போப் இதன் திறம் இயந்து இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. பண்டிதமணி முதல் 10க்கும் மேற்பட்டோரால் உரை எழுத பெற்றிருக்கிறது. இது சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை 51 பிரிவுகள்ல 4 அகவல்களும் 652 விருத்தப்பாக்களும் 656 பாடல்களும் கொண்டதாக இருக்கிறது. அம்மானை, திருப்பூவள்ளி, திருப்பொற்சுன்னம் போன்றன பெண்கள் பாடும் பகுதிகள். திருப்பள்ளி எழுச்சி நாளும் காலையில் பாடும் பான்மையது. திருவெம்பாவை மார்கழி மாதம் வைகரையில் ஓதுதற்குரியது. அதே மாதிரி காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் விடுமின் வெகுளி போன்ற அறிவுரைகள் பொதுளி உள்ளன. இந்த வாசகம்லாம் ராமலிங்க அடிகளார், தாயுமானவர் போன்றோருக்கு வழிகாட்டியாக அமைந்தது. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே பால் நினைந்துட்டாயினும் சாலப்பறிந்து, இந்த வரிகள் காதார் குலையாட அப்படிங்கிறது விண்ணக தேவரும் வளைந்தது வில் அன்றே என்ற நாவியும் நெக்குள் உருகி. அது மாதிரி இவருடைய திருவாசகம் சிவானுபவம் உடையவருக்கே புரியக்கூடியது. சிவானுபவம் உடையவங்களுக்கு தான் திருவாசகம் புரியும். தமிழில் வழிபாடு நிகழ்த்துவதற்கு இவரது போற்றி திருவகவல் ஏற்றதாக இருக்கிறது. திருக்கோவையார் கோவை பிரபந்தங்களில் முதலில் தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏனைய கோவைகள் எல்லாம் பாட்டுடை தலைவன் அல்லது தளம் பற்றி பெயர் பெற இது கோவை என்ற பெயரானே விளங்குகிறது. திருக்கோவை அப்படின்னு வருது இல்லையா, அதனால திருக்குறள் போல திரு என்ற அடைமொழியை பெற்று நாலடியார், சிவஞான சித்தியார் போன்று ஆர் எனும் சிறப்பு விகுதியும் ஒரு சேர பெறும் உயர்வு உண்ணுக. திருச்சிற்றம்பல கோவை அப்படின்னும் இதற்கு வேறு பெயர் இருக்கிறது. இதனை மாணிக்கவாசகர் பாடவில்லை, அவர்தான் பாடினார் அப்படின்னு 2 வேறு கருத்து இருக்கு. 25 பகுதிகளில் 400 கட்டளை கலித்துறையில் இறைவனை தலைவனாகவும் உயிரை தலைவியாகவும் கொண்டு பாடப்பட்டது. திருவாசகம் போலாது இது எல்லாருக்கும் எளிதே விளங்கக்கூடியது. நயமான நடையும் நல்ல சொல்லாட்சியும் உடையது. சிற்றின்ப பேரின்ப கருத்துக்கள் சிரிந்து விளங்கும் சீரிய பணுவல், ஆரணம் ஏரணம் எழுத்து காமநூல் என்றெல்லாம் ஏத்த பெறக்கூடிய நூல் இந்த திருக்கோவை. மாணிக்கவாசகர் கிபி முதல் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சிவகொழுந்து பிள்ளை சொல்றாரு. இல்ல கிபி 13-14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்னு டாக்டர் ராஸ்ட் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா கிபி 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகள், காசு பிள்ளை, நவநீத கிருஷ்ண பாரதியார்லாம் சொல்றாங்க. அடுத்து சங்கரரோட மாயவாத கொள்கையை மறுப்பதால் மூவர் முதலிகளுக்கு பின்னே எழுந்த அத்வைத கொள்கையை ஆதரிப்பதாலும் கோவையில் குறிக்கப்பெறும் வரகுண பாண்டியன் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சுந்தரர் அப்பரையும் சம்பந்தரையும் குறித்து இவரை மட்டும் புரியாது செல்வதாலும் கிபி 9ஆம் நூற்றாண்டிற்கு பிந்தியவர் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவருடைய காலத்தை குறித்த இந்த பல்வேறு கருத்துக்கள். அடுத்து இந்த திருவாசகம் திருக்கோவையாரும் இணைந்து 8ஆம் திருமுறையாக கருதப்படுகிறது. கோவையாரை சேர்க்காது திருவாசகமே 8ஆம் திருமுறை அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. தேவார மூவரோடு மாணிக்க வாசகரையும் சேர்த்து சமயக்குறவர் நால்வர்ல சம்பந்தர் பிள்ளை, சுந்தரர் தோழன், வாசகர் அதாவது மாணிக்க வாசகர் மாணவர், நாவுக்கரசர் தொண்டர் எனும் நிலையில் இறைவனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. நால்வர் பாடியன 4மே சைவ நான்மறைகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சமய குறவர்கள் வேறுபென சந்தான குறவர்கள் வேறு. மெய்கண்ட தேவர், அல்நந்தி தேவர், மறைஞான சம்பந்தர், உமாபதியார் 4வருமே சந்தான குறவர். இதில் சமய குறவர்கள் நூல்கள் வேதங்களின் சாரமாக உபனிஷத்துக்களாகவும் சித்தாந்தம் ஆகமத்தின் முடிந்த ஞானமான வேதாந்தத்தின் தெளிவாகவும் கருதப்படுகிறது. அடுத்தது ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.